Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டே மார்ச் 8 உமன்ஸ் டேங்க. அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உமன்ஸ் டே அன்னைக்குமா நம்ம எடுத்து வந்திருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு கலெக்ஷன்ஸ் இட்லி பாட் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் இதே மாதிரி டிசைன்ஸில் இருக்குது, பித்தளையில் கூட இதே மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இதே மாதிரி டிசைன்ஸோட நம்ம இட்லி பாட் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இது சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ். நீங்கள் கேட்ட மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. நிறைய பேர் கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக இருக்கணும், பிளேட்லேருந்து பாட்டம்லேருந்து எல்லாமே ஹெவியாக கேட்குறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இது பிளேட்டும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் டாப் டு பாட்டம் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. சில பேர் இன்னும் என்ன கேட்பாங்க அப்படின்னா உள்ளார அந்த இட்லி தட்டு இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாப் வந்து பிளாஸ்டிக், இப்போ வர டிசைன்ஸில் வந்து பிளாஸ்டிக்லாம் வருது. ஸோ அது வந்து ஸ்டீல்லே வருமானு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இட்லி பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஸ்பாட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அது மிரர் பாலிசிங் வந்து நல்லாவே தெரியும். ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்பாட் வச்ச இடத்துல ஒவ்வொரு சில பாத்திரங்கள் வந்து அந்த பிசுறு மாதிரியெல்லாம் கையில் கிளிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த பாத்திரத்தில் அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸ்பாட் வச்சுருந்தாலும் அந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிசுறு எதுவுமே இல்லாமல் நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில இப்போ வர கலெக்ஷன்ஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஊற்றுற மாதிரி வரும். ஸோ இந்த தட்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் துணி போட்டு ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் அதையும் கேட்குறாங்க, துணி போட்டு ஊற்றுற மாதிரி எனக்கு இட்லி பிளேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ். இதில் வந்து 2 சைஸஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சைஸ் வந்து 10 ஒன்று 12 ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுலேயுமே 2 பிளேட் தான் கொடுத்துருக்குறாங்க. 12 பார்த்திங்க அப்படின்னா கீழ் பிளேட்டில் வந்து 5 இட்லியும் மேல் பிளேட்டில் வந்து 7 இட்லி எடுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்த இந்த 2 சைஸஸ்மே கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலான ஒரு கலெக்ஷன்ஸ், அதே சமயம் குவாலிட்டி வைஸ் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ சூப்பரான இந்த கலெக்ஷன்ஸ் உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரில் நம்ம கொடுக்க போகிறோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மினி இட்லி பாட்டும் நம்ம 2 சைஸஸ் வந்துட்டு எடுத்து வந்திருக்கோம். நம்மக்கிட்ட அவைலபிளான சைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 இட்லி எடுக்கிற மாதிரியும் 32 இட்லி எடுக்கிற மாதிரியும் 2 சைஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. சூப்பரான ஒரு குட்டியூண்டு ஒரு பாட்டு. குழந்தைங்க வந்து நிறைய மோஸ்ட்லி இப்போ லைக் பண்ணி சாப்பிட்றதே இந்த மினி இட்லி தான். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மினி இட்லி பாட் இருந்துச்சுன்னா அழகாக வந்து 4 பிளேட் ஊற்றி வச்சோம்னா 2 பேரும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 20 இட்லிஸ் வந்து எடுக்கலாம். சூப்பரான இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த ட்ரெடிஷ்னல் இட்லி பாட்டும் சரி, இந்த மினி இட்லி பாட்டும் சரி, நீங்கள் வந்து கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 32 இட்லி எடுக்கிற மாதிரி கொஞ்சம் மினி இட்லி பாட்லேயே பிக் சைஸ். ஸோ 32 இட்லி எடுக்கும்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேட் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 இட்லி எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மினி இட்லி பாட் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ஹெவியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மினி இட்லி மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஸ்டீமரில் வேக வைக்கக்கூடிய பொருட்கள், இப்போ ஸ்வீட் கார்ன்லாம் நீங்கள் வேக வைக்கிறீங்க, குழந்தைங்க வந்து ஸ்வீட் கார்ன் சாப்பிடுவாங்கன்னா இதில் வந்து அழகாக வேக வைக்கலாம். ஸோ ஒரு ஸ்வீட் கார்ன் தொளிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 4 பிளேட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸ்டீமரில் வேக வைக்கிற மாதிரி. ஸோ மல்டி பர்பஸ் இது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் குட்டி குட்டி இட்லி மினி இட்லி வேணும் அப்படின்னாலும் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து 2 சைஸஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி உமன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபரில் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறோங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இதில் எந்தாவது ஒரு சைஸஸ் வந்து தேவைனாலும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு மினி இட்லி பாட் வேணும், அதே சமயம் நார்மல் ட்ரெடிஷ்னலான அந்த இட்லி பாட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த சைஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ இதனோட முடியுதுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.